ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குபேரா படத்தை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் வந்து நான் குபேரா படத்துக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ண முடியும். நான் வந்து இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறேன். இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த படத்தை வந்து தூணாக தாங்கி இருந்தது யாருன்னு சொல்லணும்னா நம்ம மிஸ்டர் டியை தான் வந்து சொல்லணும். அவர் ஒண்டி தான் இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தாங்கி இந்த படத்தை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம கேஷுவலாக சொல்கிறோம், பிச்சைக்காரனாக தானே நடிக்கிறான்னு சொல்லிடலாம். பட் அவங்களோட பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணணும். அவங்க நார்மலாக சாப்பிடும் போது கூட அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்றத மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாமே அவங்க புதுசாக பார்க்கணும். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க புதுசாக பார்க்கணும். நீங்கள் கேஷுவலாக சொல்லலாம் பிச்சைக்காரன் வாழ்க்கை நான் அவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகிற பைக்கு கூட அவங்க ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க பிரமிப்பாக பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மாடுலேஷனாக தனுஷ் கொடுத்தா தெரியுமா, அதெல்லாம் பீக் டு தி. ஒரு வில்லன் கூட வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு பஞ்சு டைலாக்லாம் பேசலை, ஃபோர்ஸாலாம் பேசலை. அவர் எப்படி பிச்சைக்காரன் எப்படின்னா டோனில் பேசுவானோ அதே டோனில் தான் வில்லங்கிட்டையும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து மிஸ்டர் டியை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ரெண்டாவது படியாக நான் பாராட்ட வேண்டியது யாருன்னா நம்ம டிஎஸ்பியோட மியூசிக்கு. எல்லா மியூசிக்கும் சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு பிஜிஎம் வரும் தெரியுமா, போய்வா சாங்கோட ஒரு பிஜிஎம் வரும் தெரியுமா, அந்த பிஜிஎம் நல்லாயிருக்கும். எனதுன்னு ஒரு பிஜிஎம் வந்து தெரியுமா, அந்த பிஜிஎம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு சில பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் பிளேஸ்மெண்ட் ஐடியாலாம் டிஎஸ்பிக்கு வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த பிஜிஎம் வரணும், இந்த இடத்துல சாங் ஸ்டார்ட் ஆகணும் சொல்லி அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணுவார் தெரியுமா. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டிஎஸ்பி வந்து பண்ணியிருந்தாருன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அடுத்தபடியாக அந்த படத்தில் பிளேஸ் பண்ண வில்லன் கேரக்டர் நீரஜ் மித்ரான்றவர். ஸோ இவரும் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அந்த அவர் நடிக்கும் போதெல்லாம் ஒரு கார்ப்பரேட்லாம் இப்படிலாம் யோசிப்பாங்க, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே வந்து நிறைய கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது நிஜமாலே வந்து பயங்கரமாக இருக்கார்ல, ஒரு கார்ப்பரேட் வில்லன்லாம் அப்படி மீசையை முறுக்கிக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, பார்க்க அம்மாஞ்சியாக இருப்பாங்க, ஆனால் செம்ம செய்ன்னு செய்வாங்கன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும் தெரியுமா. அதுக்கு ஆப்டான ஃபேஸாக வந்து இவரோட ஃபேஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைமேக்ஸில் அவரை கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. மற்றபடி நிறைய சீன்ஸில் வந்து ஒரு சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு 1 hour 10 minutes வரைக்கும் படம் வந்து செம்ம கிரிப்பியாக போச்சு. எங்கேயும் லூஸ் சீன்ஸ்லாம் இல்லை, அது இல்லை செம்ம கிரிப்பியாக படம் வந்து போச்சு. அதுக்கப்புறம் படம் வந்து தொய்வாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் தொய்வாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த படத்துக்கு தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. போய்வா சாங் வந்து அன்வான்டாக ஆட் பண்ணாங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து அன்வான்டாக ஆட் பண்ணதுனால படம் வந்து லென்த் ஆச்சு. ஓகேவா? லென்த் ஆனோன்னு என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் ட்ராக் ஆகிடும். இதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா படத்துக்கும் நான் இதே தான் சொல்கிறேன். ஆடியன்ஸ் வந்து 2 hour 20 நிமிஷத்துக்கு மேலே படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. 3 hour வந்து தப்பிச்ச ஒரே ஒரு படம் நான் சொல்லுவேன்னா புஷ்பா. சாமியாக தப்பிச்சிச்சு. ஜஸ்ட் பாஸில் வந்து கோட்டு தப்பிச்சிச்சு. மற்றபடி இந்த 3 hour 2 hour 45 நிமிஷத்துக்கு மேலே எந்த படமும் தப்பிச்சது கிடையாது. மதகத ராஜா ஓடிச்சு, அது பேட்டர்ன் வேறு. ஓகேவா? ஸோ அதை விட்டுருங்க. ஓகேவா? மற்றபடி எல்லாமே இந்த டியூரேஷனுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ அதை தாண்டி போச்சுன்னா படம் வந்து ரிஸ்கி தான். அதே ரிஸ்க்கு தான் வந்து குபேராவும் இருக்குதுன்னு சொல்லி நான் தாராளமாக சொல்லுவேன். அடுத்தபடியாக நான் ஃபீல் பண்ண பேக்ட்ராப் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, நாகார்ஜுனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து செம்மையான டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க, செம்மையான சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க, செம்மையான ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் தனுஷை கொண்டு வரும்போது அப்படியே வந்து நாகார்ஜுனுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே குறைஞ்சிருக்கு. அவரோட மவுஸை வந்து குறைச்ச மாதிரியே வந்து தெரியுது. இது டேரக்டராக குறைச்சாரா இல்லை மிஸ்டர் டி வந்து இல்லை என்ன என் படத்தில் இவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி கேட்டாரான்னு சொல்லி தெரியல. அப்படி கேட்டிருந்தா அந்த படத்தையும் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ பாராட்டக்கூடிய விஷயம்தான் நாகார்ஜுனுக்கும் சரி. ஆனால் அதே விஷயத்தில் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். 3வது விஷயமாக நான் பார்க்க விஷயம்னா டிஓபி பயங்கரமான ஒரு சொதப்பல் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ஷேக்கி ஷாட்ஸ் இருக்குது. ஒரு ஓடுறாரு, அவர் பின்னாடியே வந்து நம்மளும் கேமரா எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி படத்தில் அந்த ரன்னிங் ஷாட்டில் ஷேக்கே தெரியாதுங்க. இது ஆடுது 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 அப்படி ஆடுது கேமரா. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு ஷேக் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நாகார்ஜுன் சாருக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்க, தனுஷ் அண்ணாக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குமே வந்து இவங்க வேறு ஏதோ இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இவங்க வேறு இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒயிட் ஷாட்டில் பார்த்தா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃப்ளா வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. படத்தில் நீங்கள் எந்த சீன் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் வந்து படம் ஃபுல்லாக தெரியும். ஃபைட் சீன்ஸில் வந்து பயங்கர சொதப்பலாக இருந்துச்சு. ஸோ இவங்க எங்கேயோ சண்டை போடுற மாதிரி, அவங்க எங்கேயோ சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்து சண்டை போடுறாங்க. ஒரு சீனில் வந்து நாய் கூட வில்லனுக்கும் நாய்க்கும் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து பயங்கர ஷேக்கி, பயங்கரமான ஒரு எப்படி சொல்ல, கண்டினியூஷன் மிஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒழுங்காக கன்வே ஆகாத மாதிரி ஒரு எடிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து படத்தில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் படம் நல்லா வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், படத்தில் இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸும் ஒன்று தான் நான் சொல்கிறேன். படத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். நான் ப்ரீவியஸாக சொன்னது தான், ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும். அது இல்லாததுனால இந்த படம் வந்து போர் அடிக்குது. லென்த்து எல்லா படத்துலையும் சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிக்குதுங்க இந்த விஷயம். எல்லா ஃப்ளாப்பான படத்துலையும் இதாங்க சொல்கிறேன், லென்த்து 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 லென்த்துன்னு சொல்கிறேன். அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், என் பேச்சா கேட்க போகிறாங்க? அந்த லென்த்து இந்த படத்தில் சரி பண்ணியே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு. தனுஷ் வந்தப்புறம் கதை ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தனுஷ்கே வந்து கொடுத்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து ஒழுங்காக பண்ணலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போகுது. மற்ற கேரக்டர்லாம் கொஞ்சம் டம்மி கேரக்டர் மாதிரி வச்சுட்டாங்க. அதான் வில்லன் கேரக்டர்லாம் சொன்னேன்ல, அது ஸ்டார்டிங்கில் நல்ல இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ, இன்டெலிஜென்ட் கார்ப்பரேட் கிரிமினல் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போக அவங்க கேரக்டரும் டல் ஆகுது, நாகார்ஜுனோட கேரக்டரும் டல் ஆகுது, தனுஷ் கேரக்டரும் டல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வந்து ஒழுங்காக பண்ணியிருக்கணும். ஸ்க்ரீன் பிளேயில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வச்சுருந்தா இந்த படம் வந்து செம்ம கிரிப்பாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அவ்வளோ கிரிப்பியாக எழுதினீங்களோ அதேமாரி மீதி இருக்க படத்துக்கும் எழுதியிருந்தால் படம் 3 மணி நேரமும் வந்திருக்காது, படம் செம்மையாக கிரிப்பியாகவும் இருந்திருக்கும். இந்த 2 விஷயத்தையும் சேகர் கமுலா வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பாருங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். பட் இதில் இருக்க மிஸ்டேக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.